மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வாவால் யாழ்ப்பாணத்தில் இன்று நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் யாழ் காந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண தலைமை காரியாலய வளாகத்தில் குறித்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன்போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளம்குமரன், ஜெயச்சந்திரமூர்த்தி, ராஜீவன், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமலராஜன் கொலை வழக்கின் விசாரணை தொடர்பான அறிக்கை அடங்கிய புத்தகம் ஒன்று யாழ் ஊடக அமையத்தால் குறித்த நூல் நிலையத்துக்கு வழங்கி வைக்கப்பட்டது. வடக்குக்கும் சிறந்ததை தான் நாங்கள் செய்ய போகிறோம். எனவே பிரச்சனைகள் பற்றி கலந்துரையாடி சிறந்ததை செய்யறதுக்கு இது பார்க்கணும். வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகள் சம்பந்தமாகவும் மற்ற வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு பிரச்சனை சம்பந்தமாகவும் அரசாங்க தலைவர் காத்திரமான நடவடிக்கைகள் උතුරු නැගෙනහිර සිදු ඝාතන සහ උතුරු දේශපාලන ප්‍රශ්න පිළිබඳව මම දැන් මේක දෙකක් විශාල කාලයක් තිස්සේ තියෙන ප්‍රශ්නයක්. இது நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. අපි මේ රටේ සිද්ධ වෙච්ච සියලු අපරාධවලට අදාළ වගඋත්තර හොයලා සාධාරණ ඉටු කිරීමේ ක්‍රියාවලිය පටන් ගන්න තියෙනවා. இந்த நாட்டில் நடந்த குற்றங்களுக்கான பொறுப்பு கூற வேண்டியவர்களை தேடி நீதியை நிலைநாட்டுறதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் தொடங்கியுள்ளோம். වංචා දූෂණ හොරකම් කරපු අයට නීති ක්‍රියාත්මක වෙනවා. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்காக சட்டத்தை அமலாக்கப்படி கொண்டு உள்ளோம். අපරාධ කරපු අයටත් නීති ක්‍රියාත්මක කරනවා. குற்றம் செய்தவர்களுக்கும் நாங்கள் சட்டத்தை நிலைநாட்டுவோம். ඒබැයි වින්දිතියන් වෙච්ච අයට සාධාරණ ඉටු කරන්න අපි උපරිම මැදිහත් වෙනවා. அதே நேரம் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை வழங்குறதுக்காகவும் நாங்கள் இயலுமான முயற்சி எடுக்கிறோம். දැන්ට ඒ සඳහා ක්‍රියාමාර්ග ගණනාවක් ගැනීමෙන් පවතිනවා. இப்பவே அதுக்கான பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டுள்ளன. විශේෂයෙන්ම අතුරුදහන් සම්බන්ධ හොයා බැලීම සඳහා குறிப்பாக காணாமல் போன ஆக்கள் வட்டிய தேடலை மேற்கொள்றதுக்காக අතුරුදහන් වුවන් හොයන කාර්යාලය ශක්තිමත් කරලා காணாமல் போன ஆக்கள் தொடர்பான பணியகத்தை பலப்படுத்தி ඒකේ ක්‍රියාකාරීත්වය අපි වේගවත් කරලා තියෙනවා. அதன் செயல்பாட்டை நாங்கள் வேகப்படுத்தி உள்ளோம். විශේෂයෙන්ම රතු කුරුස වගේ සංවිධානات එක්ක අපි සාකච්ඡා කරලා තියෙනවා මේ පිළිබඳව. குறிப்பாக சென்சுலை சங்கத்துடன் நாங்கள் இது பற்றிய கலந்துரையாடலை மேற்கொண்டோம். ඒ සියලු ජනතාවට සාධාරණ ඉටු කරන්න අපි අනිවාර්යෙන් ආණ්ඩුවක් මැදිහත් වෙනවා. எல்லா மக்களுக்கும் நியாயத்தை வழங்குறதுக்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முயற்சிக்கிறோம். ரணில் சஜித் ஒன்றாவதுனா என்பிபிக்கு சவாலாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? රනිල් සජිත් එකතු වුණොත් එහෙම PPකට බලය අභියෝගයක්ද කියලා. අපි හිතනවා මේ වෙලාවේ රනිල්ලා සහිතලා ඔක්කොම එකට එකතු වෙනක හොඳයි කියලා. நாங்கள் யோசிக்கிறோம் ரணிலும் சஜித்தும் ஒன்றா திரண்டுறது நல்லம் என்றது இந்த சந்தர்ப்பத்தில். මොකද ඒගොල්ලෝ බොරුවට බෙදිලා වගේ ජනතාව රවට්ටමින් හිටියා. ஏன்னா அவர்கள் பிரிந்து இருக்கிறத மாதிரி மக்களை ஏமாத்தி கொண்டிருந்தாங்க. දැන් ජනතාව දන්නවා ඒගොල්ලෝ ඔක්කොම එකයි කියලා. இப்போ மக்களுக்கு தெரியும் அவரை எல்லோரும் ஒன்று வேண்டது. ඒගොල්ලෝ සුනාමි ආපු වෙලාව එකතු වුණේ නැහැ. அவர்கள் சுனாமி வந்த போது ஒன்றாக இருக்கவில்லை. කොරෝනා ආපු වෙලාව එකතු වුණේ නැහැ. கொரோனா வந்த போது ஒன்றாக இருக்கவில்லை. ජනතාවට ගොඩක් අමරලා පෝලිං හදිච්ච වෙලාව එකතු වුණේ மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வரிசையில் இருக்கும் போது ஒன்றாக இருக்கவில்லை. රටේ ජනතාව වෙනුවෙන් එකතු වුණේම නැහැ. நாட்டு மக்களுக்காக ஒன்று திரவில்லை. දැන් එකතු වෙන්න හදන්නේ හිරේ යන්න වෙයි කියන බයට. சிறைக்கு போக வேண்டும் என்ற அச்சத்துக்காக இப்போ ஒன்று திரண்டுள்ளார். කොහොමත් ඒගොල්ලෝ වෙනවෙන හිටියත් නීති ක්‍රියාත්මක වෙනවා. அவர்கள் பிரிந்திருந்தாலும் சட்டம் செயல்படும். එකතු වුණත් නීති ක්‍රියාත්මක වෙනවා. ஒன்றாக இருந்தாலும் சட்டம் செயல்படும். එකතු වුණාම ලේසි අපිට එකවර පරද්දන්න පුළුවන්. ஒன்றாக இருந்தால் நல்லம். அப்போ ஒரே அடியா நாங்கள் அவர்களே தோற்கடிக்க முடியும். NPP ආණ්ඩුව වටන්න බෑ කාටවත්. NPP அரசாங்கத்தை ஒருவாலும் வீழ்த்த முடியாது. මොකද ඒකේ ශක්තිය දින ඕගොල්ලෝ ගාව ජනතාව ගාව. அதன் சக்தி இருக்கிறது மக்களிடம். ජනතාව ඉන්නකම් මේක වටන්න බෑ. மக்கள் இருக்கும் முறையும் அது வீழ்த்த முடியாது. NPP அரசாங்கத்துக்குள்ளும் பிளவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் மாற்றப்பட போவதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றி MPP තුලත් බීජවින්තාවයන් ඇති වෙලා තියෙනවා. අගමැතිතුමා වයින් කරන්න යනවා කියලා එහෙම තියෙනවා. ඒ පිළිබඳව ඔය බංකොලොත් වෙච්ච විපක්ෂ ඔය જાතිය බොරු දැන් කාලයක් තිස්සේ කියනවා. வங்குரோத் எதிர்க்கட்சி இது கணக்காலமாக சொல்லிக் கொண்டு இருக்குது. කවදාකවත් ඒක සිද්ධ වෙලා නැහැ. ஆனால் ஒன்றும் நடக்க இல்லை. හරියම සූර්ය මන්ත්‍රීකමින් අයින් කරනවා කියලා කලින් කිව්වා. ஹரிணி அமர்சூரி அவர்களே வந்து MP பதவியிலிருந்து நீக்கப்படும் என்றதை ஏற்கனவே சொன்னோம். දැන් කියනවා අගමැතිකමින් අයින් இப்போ කරනවා. சொல்றாங்க பிரதமர் பதவியிலிருந்து நீக்க போறாங்க. ඒවා ඒගොල්ලෝ දකින හීන. அது அவர்களுடைய கனவுகள். ඒවා ඇත්තට සිද්ධ වෙන්නේ නැහැ. அவர் வலிக்காது. NPP ඇතුළේ ඉතා හොඳ සමගියක් තියෙනවා. NPPக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு. අපි අනිවාර්යෙන් එකතු වෙලා මේ රට වෙනස් කරනවා. நாங்கள் கட்டாயமாக ஒன்று திரண்டு இந்த நாட்டை மாற்றி அமைப்போம். ඒ විශ්වාසයෙන් ඔයගොල්ලෝ තියෙනවා. அந்த நம்பிக்கையோட நீங்களும் இருந்தோம். வடக்கு கிழக்கு பகுதியிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை எப்படி பார்க்குறோம்? උතුරු නැගෙනහිර ක්‍රියාත්මක දේවල පක්ෂය අතුරුදහන් ප්‍රශ්න ඇතුළු ප්‍රශ්නවලට ජාත්‍යන්තර විමසුම් පරීක්ෂණයක් ඉල්ලලා ඒකට එකතු වෙලා කටයුතු කරන ඒ පිළිබඳව මොකක්ද හිතන්නේ කියලා. ඇත්තටම මේක අපේ රටේ ප්‍රශ්නයක්. உண்மையாக இது எமது நாட்டின் பிரச்சனை.
අපි හිතනවා අපේ රටේ අභ්‍යන්තර ප්‍රශ්න වලට අපි වෙනත් පාර්ශව සම්බන්ධ කරගන්න ඕනේ නැහැ කියලා. இந்த நாட்டின் பிரச்சனைகளுக்கு வேற வெளிப்புற சக்திகளே ஈடுபடுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் யோசிக்கிறோம். කලින් ආණ්ඩු තියද්දි මේ පරීක්ෂණ සිද්ධුන්නේ නැහැ තමයි. ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் இருக்கும் போது இந்த விசாரணைகள் நடக்கவில்லை என்பது உண்மை. මොකද ඒ අපරාධ වලට ඒගොල්ලන්ගේ සම්බන්ධකුත් තිබුණා. ஏனென்றால் அந்த குற்றங்களுடன் அவர்கள் தொடர்புடையவராக இருந்தது. මොකද අපරාධ කරපු කට්ටිය අපට යුක්තියට කරන්නේ නැහැ. குற்றங்கள் செய்தவர்கள் நியாயத்தை வழங்க மாட்டார். හැබැයි දැන් තියෙන ජනතාවගේ ආණ්ඩුවක්. ஆனால் இப்ப இருக்கிறது மக்களுடைய ஆட்சி. නිසා අපි අනිවාර්යෙන් බැඳී ඉන්නවා ජනතාවට යුක්තියට කරන්න. எனவே எங்களுடைய பொறுப்பாக உள்ளது மக்களுக்கு நியாயத்தை வழங்குறது. ඒකට අපිට ජාත්‍යන්තර මැදිහත් වීමක් අවශ්‍ය නැහැ. அதுக்கு எங்களுக்கு சர்வதேச தலையீடுகள் தேவையில்லை. අපි අපේ රටේ ප්‍රශ්න විසඳගන්න ඕන. எங்களுடைய நாட்டிலே பிரச்சனையை தீர்த்து கொள்ள නිසා வேணும். අපි ලංකාවේ අපේ නීතියට අනුව මේ සඳහා සාධාරණීතු කරන්න කටයුතු කරනවා. எனவே இலங்கையில் எங்களுடைய சட்டத்தின்படி நியாயத்தை வழங்குறதுக்கு நாங்கள் කියන நடவடிக்கை කවුරක්වත් සැක හිතන්න එපා. அது பற்றி எவரும் சந்தேகப்பட வேண்டாம். வரி விவகாரம் அரசாங்கம் ராஜபக்ஷக்கள் திருடிவிட்டார்கள் என்று சமூகமயமாக்குவதன் மூலம் அவர்கள் ராஜபக்ஷக்களை அழிக்கப் போகின்றார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேச குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சித் தலைவரை பொறுப்பு கூற வைக்காமலோ அல்லது எதிர்க்கட்சித் தலைவர் மீது குற்றம் சாட்டாமலோ அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷவை குற்றம் சாட்டி வருகின்றது. வரும் 2029 ஆண்டில் நாமல் ராஜபக்ஷ நிச்சயமாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார் என்று அரசாங்கம் நம்புவதால் அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷவை இவ்வளவு குற்றம் சாட்டுகின்றது. மக்கள் நாமல் ராஜபக்ஷவை பற்றி ஏன் இவ்வளவு பேசுகின்றார்கள் என்பதற்கான கேள்வி என்னவென்றால், ஐஸ் மற்றும் கஞ்சா போன்ற பிரச்சனைகளை தேடுவதற்கு பதிலாக அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷவையும் ராஜபக்ஷக்களையும் ஏன் இவ்வளவு தாக்குகிறது என்பதே கேள்வி. இப்போது நான் அதை பார்க்கும்போது நேற்று முதல் அவர்கள் ஐஸ் ஐஸ் என்று அவர்களை தாக்குகின்றார்கள். ராஜபக்ஷக்கள் திருடிவிட்டார்கள் என்று சமூகமயமாக்குவதன் மூலம் அவர்கள் ராஜபக்ஷக்களை அழிக்கப் போகின்றார்கள். அவை பொய்யானவை என்றால் அவர்கள் எத்தகைய மாயைகளை உருவாக்கினாலும் அவர்கள் இன்று நாமல் ராஜபக்ஷவை ஐஸ் ஐஸ் என்று தாக்குகின்றார்கள். நாங்கள் அரசாங்கத்துக்கு நினைவூட்டுகின்றோம், எதிர்க்கட்சி தலைவரை பொறுப்பேற்க வைக்காமல் அவரை குற்றம் சாட்டாமல் அவர்கள் நாமல் ராஜபக்ஷவை குற்றம் சாட்டுகின்றார்கள். மேலும் 2029 நாமல் ராஜபக்ஷ நிச்சயமாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார் என்பது தெளிவாகின்றது என்றார். யாழில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் செம்மணி வளைவில் இடம்பெற்றுள்ளது. 1996ஆம் ஆண்டு செம்மணி முகாமில் நிலை கொண்டிருந்த படையினரால் கைது செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தி குமாரசாமி கூட்டு பாலியல் வன்புணர்வின் பின்னர் செப்டம்பர் 7ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவரை தேடிச் சென்ற தாய், தம்பி, அயலவரும் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கில் 6 இராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் இந்த வழக்கில் இராணுவ உயரதிகாரிகள் பலர் தப்பிவிட்டனர் என்ற குற்றச்சாட்டு இன்றளவும் உள்ளது. வடக்கு கிழக்கு நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு செம்மணி சந்தி பகுதியில் காலை 9:30 மணிக்கு நடைபெற்றது. படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தியின் இந்த அஞ்சலி நிகழ்வில் கிருஷாந்தியின் மைத்துனன் சந்திரகாந்தன் மயூரன், உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் வாசலிலே கிருஷாந்தி எனும் செம்மொழி தொடர்பான கவிதை நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மேலும் இந்த நினைவேந்தலில் தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், M.K. சிவாஜிலிங்கம், வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என்று இதில் பலர் கலந்து கொண்டிருந்தனர். குடும்பத்தினருக்கு உற்றார், உணவினர், நண்பர்கள் என்னும் வகையைச் சேர்ந்தவர்களாகவே நாம் கருதுகின்றோம். எமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தும் இந்த நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டமையினால் நாம் அவர்களை எமது உறவினர்கள் என்று கருதி கொள்வோம். அவர்களுக்கு எனது நன்றி உணர்வு மிக்க காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருஷாந்தி அவர்கள் மிகச்சிறந்த மாணவியாக சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலே அந்த நாளிலே 8 பாடங்களில் இருந்த நேரத்தில் 7 பாடங்களில்
விசேட சித்தி டிஸ்டிங்ஷன் சித்தியை பெற்றுக்கொண்ட ஒரு சிறந்த மாணவி. அவருடைய கனவு வைத்தியராக வேண்டுமென்றும் அதுவும் அவர் மிகச்சிறந்த பெறுவேற்றினை பெற்று கொழும்பு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற கனவுடன் இருந்ததாக. அவருடைய தம்பியார் பிரணவன், அவர் என்னிலும் 1 வயது குறைந்தவர், என்னுடன் உயர்தர கல்வியை கற்றிருந்தார். அவர் சாதாரண தர பரீட்சையை எழுத முடியாத நிலையில் இடம்பெறும் காலத்தில் அந்த பரீட்சை நடைபெறாத நிலையிலும் அவர் உயர்தரத்தில் எங்களுடன் அடுத்த வகுப்பில் இருந்தாலும் அடுத்த வருடத்தில் இருந்தாலும் மிக மீத்திறமை மிக்க மாணவன், மிகவும் சிறந்த மாணவன். நாங்கள் அவரிடம் பார்க்க 1 வயது கூடவாக இருந்த பொழுதும் அவருடைய கல்வி புலமையை கண்டு ஆச்சரியப்பட்ட தக்கவர். பெரியோவான் கல்லூரியில் கல்வி கற்றவர். அப்போ அவர் எங்களுக்கு சொல்லிக்கொள்வார், தாங்கள் என்னுடைய தமக்கையாரினுடைய உயர்தர பரீட்சையை முடித்து கொண்டு நிச்சயமாக கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அவருடைய கிருசாந்தி அவர்களுடைய தமக்கையார் கொழும்பிலே சீமா கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார். அவர்கள் அனைவருமே கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். இந்த உயர்தர பரீட்சை 96ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையை முடித்து கொண்டு கொழும்புக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையிலே கிருசாந்தி அவர்கள் தன்னுடைய உயிர் தோழியாகிய நண்பியின் மரணத்தை கேள்வியுற்ற நிலையில் மிகவும் மனவிரக்தியுடன் இருந்தார் என்று அறிய முடிகின்றது. அந்த நிலையில் இரசாயன பாட பரீட்சையை முடித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இதே நேரம் கிட்டத்தட்ட இப்பொழுது நான் உரையாற்றி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே தான் இந்த மண்ணில் இருந்த சோதனை சாவடியில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல இராணுவ படையினரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறப்பின் பின்னர் அவர் புதைக்கப்பட்டிருந்ததாக சாட்சியங்களின் மூலம் அறிய தரப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் அவரை தேடிச் சென்ற, அதாவது பாடசாலை மாணவன் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை, பாடசாலையின் பிரதி அதிபர், மிகவும் கண்ணியமும் கட்டுப்பாடும் மிகுந்த ஒரு அதிபர் தன்னுடைய மகனையும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய மகள் ஏன் இன்னும் காண வரவில்லை என்று இந்த இடத்திலே சோதனை சாவடியில் அவரை அவதானித்த வேறு நபர்களின் கருத்தினை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்த அவர் எங்கே இருக்கின்றார் என்று வினாவிய வேளையில் அவருடைய பாதுகாப்புக்கு இன்னும் ஒரு நண்பர் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே அவர்களையும் மிலேச்சத்தனமாக படுகொலை செய்யப்பட்டு இந்த நினைவு நாள் அவர்களுக்கும் உரிய நினைவு நாள். என்னை பொறுத்தவரையில் எனது நண்பனான பிரணவன் அவர்களின் இழப்பு என்று என்னுடைய உயிருள்ளவரை இது ஞாபகத்திலிருந்து அழியாது. அதே நேரத்தில் கிருசாந்தியின் தமக்கையாராகிய பிரசாந்தி அவர்கள் இந்த விடயத்தில் அதிகளவு தாக்கத்தை சுமந்தவராக, மிகுந்த வலி சுமந்தவராக, இந்த நாட்டை வெறுத்து அவருடைய கொள்கையின்படி இந்த நாடானது மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்புடைய நாடு அல்ல என்ற காரணத்தினால் இது தன்னால் மறக்கப்பட வேண்டிய விடயம் என்ற கோட்பாட்டால் இது பற்றி எவருமே
இனிமேல் முயற்சிக்க கூடாதென்று எங்களுடன் உரையாடும் பொழுது கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நாட்டை தான் மறக்கப் போகின்றேன், இது மனிதர்கள் வாழ்வதற்குரிய நாடு அல்ல, இந்த உலகத்தில் இது அவ்வாறான ஒரு நாடாகவே கருதப்படும் என்று மிக விரக்தியுடைய நிலையில் அவருடைய வங்கி கணக்கை கூட வந்து பார்ப்பதில்லை. அவ்வளவு தூரம் அவருடைய வீடு இருக்குது, அவருக்கே உரித்தான வீடு கைதடி சந்தியில் இருக்குது. அதை கூட அவர் இந்த படம் கூட எனக்கு போட்டக்கூடாது, அது என்னவா இருந்தாலும் அதை பற்றி கூட என்னோட கதைக்கக்கூடாண்டு அவ்வாறு விரக்தி விட்ட ஒரு ஆளாகவே இருந்து வருகின்றார். இவ்வாறான மிகவும் பாரதூரமான பிரச்சனை, பாரதூரமான கொலைகளை செய்துவிட்டும் இந்த இராணுவம், இந்த இலங்கை அரசாங்கம் அதனை பாதுகாப்பு படை என்ற பெயர் குறித்து நிற்கின்றது. இது வெட்கப்பட வேண்டியதா, வேதனைப்பட வேண்டியதா, நகைப்புக்குரியதா என்று என்னால் கருத்து தெரிவிக்க முடியாத நிலையில் உள்ளேன். இந்த நிலையில்தான் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம். இந்த கிருஷாந்தி அவர்களுக்கான நீதி சட்டபூர்வமாக அணுகப்பட்டிருந்தாலும் அதிலும் மேலாக இதை ஒரு ஆதாரப்படுத்த முடியாத வகையில் பல்வேறு தரப்பினர் கொன்று குவிக்கப்பட்டு அவர்கள் புதைகுழிகளில் கண்டெடுக்கப்பட்டு இப்பொழுதுதான் அது வெளிக்கொணரப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் உணர்வுள்ள, உயிருடன் வாழ்கின்ற உணர்வுமிக்க மனிதர்கள் இந்த நிகழ்வை, இந்த அவலமான நிலையை உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்களேயானால் அவர்கள் எந்த வகையில் எங்களுடன் மனிதர்களாக கருதப்படக்கூடிய, தமிழர்களாக கருதப்படக்கூடியவர்களாக வாழ்வார்கள் என்றது இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. 12:30 மணிக்கு இதில் கிருஷாந்தி தடுத்து நிறுத்தப்படுகின்றார். கிருஷாந்தியை தடுத்து நிறுத்துமாறு ஒரு சில பெண்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சோமரட்ன ராஜபக்சவிடம் ஒரு துண்டு வழங்கப்பட்டதாக சோமரட்ன ராஜபக்ச சென்ற கிழமை தன்னுடைய செய்தியை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அத்துடன் குறிப்பாக குமாரசாமி ராசம்மா அவர்களும் 2:30 மணியளவில் குறித்த 2வது சோதனை சாவடிக்கு வருகை தந்து மீண்டும் இங்கே இருந்து ஞானந்தியினுடைய வீட்டுக்கு சென்று அங்கு கிருஷாந்தி வந்ததாக விசாரித்து மீண்டும் வந்து 1வது சோதனை சாவடியில் மீண்டும் அங்கு விசாரித்து அங்கு வைத்து கைது செய்யப்படுகின்றார். இந்த நிகழ்வை கண்கண்ட சாட்சியமான கைதடியைச் சேர்ந்த கணநாதன் இறந்து விட்டார். சாட்சியம் மறைக்கப்பட்டு விட்டது, மறந்து விட்டது. எனவே நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். இன்னும் பல சாட்சியங்கள் உயிருடன் இருக்கிறார்கள். கிருஷாந்தியை மட்டுமல்ல, செம்மணி படுகொலையுடன் தொடர்பட்ட பல கண்கண்ட சாட்சியங்கள், அந்த சித்திரவதைகளை அனுபவித்து இறுதி பலாலி யாழ்ப்பாணம் 512வது பிரிகேட்டினுடைய தலைமைச் செயலகம், 53வது படையணி, அதனை விட இராணுவ காவலர்கள் இருந்த அனைத்து பகுதியிலும் இருந்த மக்கள் சாட்சியங்கள் வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளக சாட்சிகளை வழங்க தயாராக இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த ஏனையின் வீதிக்கும் அங்கே இருக்கின்ற கொட்டுக்கிணத்துக்கும் இடைப்பட்ட இந்த வயல் பரப்பிலே முற்றுமுழுதாக சூனிய பகுதியாக இருந்து இந்த நிலத்திலே பல உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் இங்கே புதைக்கப்பட்டனர். சோமரட்ன ராஜபக்ச ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் தன்னுடைய சாட்சியை கூறி சில வாரங்கள் இந்த பாதை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு அதிநவீன ஒளி வீச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி கனகர வாகனங்களை பயன்படுத்தி இங்கே அகழ்வு செய்து அந்த எண்புகளை எடுத்து எரித்ததாக இந்த பகுதியினுடைய வசிக்கின்ற மக்கள், கண்கண்ட மக்கள் சாட்சி சொல்ல தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறு பல சாட்சியங்கள் இருக்கின்றன. மணியந்தோட்டம் மனித புதைகுழியினுடைய சாட்சிகளும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அந்த இடத்தை அடையாளம் காட்டக்கூடிய சாட்சியங்களும் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது. இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ தளபதியாக இருந்த முக்கிய இராணுவ தளபதியாக இருந்து ஓய்வு பெற்று பின்னர் தூதுவராக பணியாற்றிய ஒரு இராணுவ தளபதியும் புங்கங்குளம் இராணுவ முகாமுக்கு 53வது படையணியின் கஜபாகு படையணியினுடைய அரியாலை நல்லூர் ஜாழ்நகரனுடைய தளபதியாக கடமையாற்றி இருக்கின்றார் என்பது தற்போது கிடைத்திருக்கின்ற சான்று. இவற்றை எல்லாம் நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இன்று இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம்.
ஆவணப்படுத்தி கிருஷாந்தினுடைய படுகொலைக்கு மட்டுமல்ல, செம்மணி படுகொலைக்கு மட்டுமல்ல, இங்கே இழைக்கப்பட்ட அனைத்து படுகொலைக்குமான அது மண்டதீவு வரை அது நீளுகின்றது. மண்டதீவில் கூட 58 பொதுமக்கள் கைது செய்யப்பட்டு அல்லப்பட்டி மண்டதீவு ஊடாக யாழ்ப்பாண கோட்டையை கைப்பற்றுவதற்காக மனித கேடயமாக பயன்படுத்தி இராணுவத்தின் போர் அரங்கின் முற்பகுதியில் மக்களை 3 நாள் உணவில்லாமல் கொண்டு சென்ற சாட்சியமும் இருக்கின்றன. ஆனால் இவையும் இலங்கையினுடைய உள்ளக நீதி பொறிமுறைக்கு சாட்சி வழங்க தயாராக இல்லை. எனவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையை கோருகிறோம். அது கிடைக்கின்ற போது அதற்கான சாட்சிகளை இவர்கள் மறைந்தாலும் நாவன ரீதியாக நாங்கள் அதனை கையளிப்போம் என்று இந்த இடத்தில் கிருஷாந்தி அவர்களுக்கு நான் இதை கூறிக்கொண்டு, நிச்சயமாக இந்த நீதி கிடைக்கின்ற போதுதான் எங்களுடைய கிருஷாந்தி அக்கானுடைய ஆத்மா சாந்தி அடையும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மட்டக்களப்பு மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நுவன் மெண்டிஸ் மற்றும் 2 உதவி காவல்துறை அத்தியட்சகர்கள், காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவர் உட்பட 4 பேர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காவல்துறை ஆணைக்குழுவின் இடமாற்ற அனுமதியை அடுத்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு மாவட்ட பிரதி காவல்துறை மா அதிபராக இடமாற்றப்பட்ட நுவன் மெண்டிஸ் மீண்டும் கொழும்புக்கு நேற்று முன்தினம் உடனடியாக இடமாற்றப்பட்டுள்ளார். அதேவேளை வாழைச்சேனை உதவி காவல்துறை அத்தியட்சகராக கடமையாற்றி வந்த பிரியந்த மற்றும் களுவாஞ்சிக்குடி உதவி காவல்துறை அத்தியட்சகராக கடமையாற்றி வந்த பண்டார இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை ஆயித்தியமலை காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி வந்த காவல்துறை பரிசோதகர் தென்னிலங்கை பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா நீதிச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்ப ஜனாதிபதியால் அவர் நியமிக்கப்பட்டார். நீதியரசர் துரைராஜா 1988 ஆண்டு நீதிச்சேவையில் இணைந்த பின்னர் 1989 அரசு சட்டத்தரணியானார். அங்கு அவர் படிப்படியாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பதவிக்கு உயர்ந்தார். 2016 அவர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டார். பின்னர் அதே ஆண்டில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசராகவும் பதவி உயர்த்தப்பட்டார். 2019 அவர் உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார். இந்திய வம்சாவளி சமூகத்தில் இருந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்ட முதல் சட்டத்தரணி இவராவார். அத்துடன் 1802 இலங்கையின் உயரிய நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திலிருந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் நீதியரசராக நியமிக்கப்பட்ட முதலாமவர் இவராவார். ஏதோ நடக்குது பார்வையால் நான் பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். வந்தவனை பிடிச்சு பேசணும்னு சொல்லிட்டீங்கள், பயப்படுவனா வந்து நிமிஷத்துக்கு பேச மாட்டேன். ரெண்டு விஷயங்களை குறித்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஒன்று, இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட போது இபிஆர்எல்எஃப் தவிர்த்த மற்ற கட்சிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய கட்சி உட்பட. அது பெரிய ஒரு தவறு. நாங்கள் தவறவிடப்பட்ட சந்தர்ப்பங்களை பற்றி பலர் பேசியிருந்தார்கள். அது முதலாவது தவறவிடப்பட்ட சந்தர்ப்பம் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை தொடர்ந்தும் கூட 2008 கிழக்கு மாகாண சபைக்கு தனியாக தேர்தல் நடத்தப்பட்ட போது நாங்கள் அதிலே போட்டியிடவில்லை. அந்த தேர்தலை நடத்தக்கூடாது, தடுக்க வேண்டும் என்று சொல்லி டெலோ உறுப்பினர் ஒருவர் சார்பிலே நீதிமன்றத்திலே போய் வாதாடினதும் நான் தான். அதுக்கு காரணமாக நாங்கள் சொன்னது வடக்கையும் கிழக்கையும் பிரித்ததற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று. பிரித்த முயற்சி எடுக்கப்பட்ட போது அந்த பிரிவினை வழக்கிலே அதற்கு எதிராக நாங்கள் வாதாடினது உண்மை. அது நாங்கள் சொன்னதற்கு மாறாக நடந்திருக்கிறது. ஆனால் அந்த வழக்கு தீர்ப்பிலே தெளிவாக ஒரு விடயம் இருக்கிறது. செய்யப்பட்ட முறைமைதான் தவறே தவிர செய்ய முடியாது என்று இல்லை, செய்யப்படலாம் என்பது வழக்கின் தீர்ப்பு. ஆகையினால்தான் பின்னைய காலத்திலே புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளில் ஈடுபட்டிருந்த போது அதை அப்படியே நாங்கள் பேணி வைத்திருந்தோம். எந்த 2 அல்லது 3 அடுத்தடுத்திருக்கிற மாகாணங்கள் சேர விரும்பினால் அவர்கள் அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றலாம். இறுதி தீர்மானம் ஜனாதிபதியுடையதாகத்தான் இன்றைய அரசியலமைப்பில் இருக்கிறது. ஆனால் மாகாணங்கள்
தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்பது. வடக்கு மாகாண சபை 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற போது அதிலேயும் ஒரு தவறப்படப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான். கிடைத்ததை சரி பாவிக்க வேண்டும் என்ற நல்ல தீர்மானத்தோடு செய்தோம். ஆனால் திரு சித்தார்த்தன் அடிக்கடி சொல்லுகிறதை போல வானத்திலே பறந்து கொண்டிருந்த ஒருவரை ஏணி வச்சு இறக்கி கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கி எங்களால் செய்ய முடியாது என்று உலகத்துக்கு அறிவித்து விட்டு போயிருக்கிறோம். அதுவும் ஒரு தவறவிடப்பட்ட சந்தர்ப்பம். ஆனால் இன்றைக்கு இரண்டாவதாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் இன்றைக்கு 7 வருஷங்களாக மாகாண சபைகள் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில மாகாண சபை தேவைதானா என்கின்ற ஒரு உரையாடல் சாதாரணமாகவே வந்துவிட்டது. அது மிகவும் ஆபத்தானது. இதற்கு முன்னர் மாகாண சபை இருந்தபோது எனக்கு ஜாமீன் 2016 19 வரையான அரசியலமைப்பு உருவாக்க பணிகளின் போது வடக்கு கிழக்கு தவிர்ந்த மற்ற 7 மாகாண சபைகளுடைய பிரேரணைகள்ல இன்னும் கூடுதலாக அதிகாரங்கள் வேணும் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். வடமத்திய மாகாண முதலமைச்சருடைய பிரேரணையில ஆளுநரே வேண்டாம், ஆளுநர் தேவையில்லை என்று கூட சொல்லியிருந்தார். ஆகவே மற்றவர்களே கூடுதலான அதிகாரங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் மாகாண சபை என்று இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்ட பிறகு அது தேவைதானா, நாங்கள் நேரடியாகவே மத்திய அரசோடு இந்த விடயங்களை கையாளலாம் என்கிற நினைப்பு வந்திருக்கிறது. மாகாணங்களில் இருந்து அதிகாரங்களை பறித்தெடுக்கிற பல விஷயங்கள் நடந்திருக்குது. திவிநகும சட்ட மூலத்திலே 15 மாகாண அதிகாரங்கள் மத்திய அரசினாலே பறித்தெடுக்கப்பட்டது. அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தோம், வழக்கிலே வென்றும் இருக்கிறோம். ஆனால் 3-2 பெரும்பான்மையோடு அது நிறைவேற்றப்பட்டது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை 2017ஆம் ஆண்டு வந்த உடனேயே அதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு தனி நபர் சட்ட மூலம் ஒன்றை நான் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினேன். என்றால் இந்த ஆபத்து தெரிந்தது, மாகாண சபை தேர்தல் இல்லாமல் போய்விடும் என்று. அது அந்த பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட முடியவில்லை. அதிலே சேர்ந்திருந்த கட்சிகளுக்கு இடையிலே பிணக்கு ஏற்பட்டது, பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. அடுத்த பாராளுமன்றத்திலேயும் நான் அதனை திரும்ப கொண்டு வந்தேன் 2வது தடவையாக. அந்த சட்டம் மூலம் சரியான சூழ்நிலை வருகிற போது நிறைவேற்றலாம் என்று காத்திருந்த போது திரு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான உடனே அதனை முன்னெடுத்தோம். முதலாம் வாசிப்பு செய்யப்பட்ட பிறகு அது உச்ச நீதிமன்றத்திலே சவாலுக்கு உட்படுத்தப்பட்டது. உச்ச நீதிமன்றம் அதை நிறைவேற்றலாம், ஒரு சில வார்த்தை மாற்றங்களோடு நிறைவேற்றலாம் என்று தீர்ப்பு சொல்லியிருந்தது. பாராளுமன்றத்துக்கு திரும்ப குழு நிலைகளிலே அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டு 2ஆம் வாசிப்பு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்றத்திலே. 3ஆம் வாசிப்பு மட்டும்தான் இருந்தது. 3ஆம் வாசிப்பு என்று சொன்னால் அதை அனௌன்ஸ் பண்றது மட்டும்தான். அது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதிக்கு நிகழ்ச்சி நிரலிலே இருக்கிற போது திரு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஆதரவு கொடுக்கவில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றின பிறகு அது நிகழ்ச்சி நிரலிலிருந்து அகற்றப்பட்டது. அன்றைக்கு தான் கடந்த பாராளுமன்றத்தினுடைய இறுதி நாள். ஆகவே அது அங்கே அந்த பாராளுமன்றத்திலையும் அது செய்ய முடியவில்லை. அதே சட்ட மூலத்தை தற்பொழுது மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார். 1ஆம் வாசிப்பு நிறைவேறி இருக்கிறது. 1ஆம் வாசிப்புக்கு எடுக்கப்பட்ட போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க எழுப்பி கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இது சுமந்திரன் கொண்டு வந்த சட்ட மூலமானு கேட்டிருக்கிறார். திரு ராசமாணிக்கம் அதே சட்ட மூலத்தை அப்படியே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் சொன்னபோது, அப்படியானால் எங்களுக்கு இதிலே ஆட்சேபனை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது பதிவிலே இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தத்தை செய்து தேர்தலை நடத்துவதை தாமதப்படுத்துகிறார்கள். ஆகையினால் இந்த வேளையிலே இந்த அதிகாரங்களை பற்றி இந்த கருத்தரங்குகள் மக்கள் மத்தியிலே நடத்தப்படுவதெல்லாம் மிகவும் முக்கியமானது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த முயற்சியிலே ஈடுபடுவதை நாங்கள் வரவேற்கிறோம், அவர்களை வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. இப்போ 10 நாட்களுக்கு முதல் கொழும்பிலே ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அதிலே சகல கட்சிகளும், என்பிபி தவிர்ந்த சகல கட்சிகளும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுடைய தனிநபர் பிரேரணையை அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடிதம் எழுதுவதாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த கடிதம் விரைவிலே அரசாங்கத்துக்கு அனுப்பப்படும் என்று நான் நம்புகிறேன். அப்படியான அழுத்தங்களை கொடுத்து இந்த தேர்தலை நடத்த வைக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைப்பாடு எவருக்கு இல்லாவிட்டாலும் தமிழர் தரப்புக்கு இருக்கிறது. ஆகையினாலே அந்த செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபடுகிறோம்.
மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்குகள் செய்வது மிகவும் முக்கியமானது. ஆகையினாலே சொற்ப வேளை நான் தெரியாமல் வந்திருந்தாலும் உங்களோடு பேசும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.